ஹாய், வெல்கம் டு குயின் பீடியா. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளை மாதிரி வளர்ந்தவங்களுக்கு மட்டும் இல்லை, சின்ன குழந்தைங்களுக்கு ஈவன் 1 இயர்க்கு ஓல்டுக்கும் கம்மியாக இருக்கிற குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் வந்து இருந்துகிட்டே தான் இருக்குது. எவ்வளவு தான் சரி பண்ணால் கூட தற்காலிகமாக அதை சரி பண்ண முடியுமே தவிர எகெயின் வந்து நம்ம ஷாம்பெல்லாம் யூஸ் பண்ணாலும் திரும்ப திரும்ப வந்துட்டே தான் இருக்குது. ஸோ அது வந்து அவங்களுக்கு தலையில் நிறைய வந்து இச்சஸ் வருது, பேச்சஸ் வந்து ஃபார்ம் ஆகுது, இந்த மாதிரிலாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ இதை எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு ரீசன் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க வெயிலெல்லாம் இப்போ விளையாடுறாங்க. அப்போ அதில் உள்ள அந்த லைட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து டைரெக்டாகவே படும். அதுக்கப்புறம் வெளியே விளையாடும் போது அதில் உள்ள நிறைய டஸ்ட் எல்லாமே தலையில் வந்து சேருது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா டேண்ட்ரஃப் வந்து உருவாகிறதுக்கு காரணமாக இருக்குது. நம்ம வந்து என்னதான் ஷாம்பு யூஸ் பண்ணாலும் கூட அந்த ஷாம்பு யூஸ் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் பீரியடில் மட்டும்தான் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணும் டேண்ட்ரஃபை. பட் அது வந்து ஷாம்பு டேண்ட்ரஃபை கண்ட்ரோல் பண்ணாலும் அது ஒருவேளை ஹேர் ஃபாலை ஏற்படுத்திடும், அதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது எல்லாமே நம்ம வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கணும். டேண்ட்ரஃபுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்ற சில ஃபுட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேருக்கு வந்து ஒத்துக்காமல் போயிடும். அதனால வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தலையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்டோட ஃபார்மேஷன் வருது. அதனால இன்னும் டேண்ட்ரஃப் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன குழந்தைங்களுக்கு, அதுவும் மட்டும் இல்லாமல் வளர்ந்து வர்ற குழந்தைங்களுக்கு, இந்த டீனேஜ் குழந்தைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா, டீனேஜ் வரைக்கும் உள்ள குழந்தைங்களுக்குலாம் எப்படி வந்து இந்த டேண்ட்ரஃப்லேருந்து நம்ம அவங்கள சால்வ் பண்ண போகிறோம், அவங்களுடைய ப்ராப்ளத்தை எப்படி நம்ம வந்து ரிசால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நான் இதுக்கு முன்னாடி நிறைய பேரண்டிங் ரிலேட்டடாக வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதோட லிங்க் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை எடுத்து செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களை வந்து இமீடியட்டாக ரீச் ஆகும். பேக்கிங் சோடா அப்படிங்கிறதா ஃபர்ஸ்ட் விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்கிங் சோடாக்கு நார்மலாகவே வந்து அழுக்க நிற்கிற அந்த இது இருக்குது. அது வந்து தலைக்கு மட்டும் இல்லை, ஃபேஸுக்கும் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ பட் அதுக்கான ப்ரொசீஜரை வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஸோ இப்போ ஹேருக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்கள் குழந்தைங்களுக்கு டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த பேக்கிங் சோடாவை யூஸ் பண்ணி அந்த அழுக்கை வந்து நீங்கள் ஈஸியாக நீக்கலாம். ஸோ குளிக்கும் போது நீங்கள் இந்த பேக்கிங் சோடாவை யூஸ் பண்ணணும். பட் அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த யூஸ் பண்ணுற ஷாம்பில் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு நீங்கள் பேக்கிங் சோடாவை யூஸ் பண்ணிவிட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம தலைக்கு வந்து அதை நல்ல அந்த ஸ்கால்ப்ல எல்லாம் படுற மாதிரி நல்லா அதை அலசிட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு நீங்க அதுக்கப்புறம் நீங்க வாஷ் பண்ணீங்கன்னா, இப்படி கண்டினியூஸா ஒரு வீக்லி ட்வைஸ் வந்து நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்க ஷாம்பு கூட அப்படின்னா, அந்த விதின் ஒரு 2 மந்த்ஸுக்குள்ள எல்லாம் கம்ப்ளீட் 1 மந்த்லயே ரிசல்ட் தெரிஞ்சிடும். உங்களுக்கு டேண்ட்ரஃப் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். 2 or 3 மந்த்ஸ்ல வந்து கம்ப்ளீட்டா வந்து அந்த டேண்ட்ரஃப் இல்லாமலே போயிடும். ஸோ வந்து பேக்கிங் சோடா வந்து கம்ப்ளீட்டா அழுக்க எடுத்துரும். அது அழுக்கு தான், அதோட அழுக்கு நீக்கிறதுக்கு தான் பேக்கிங் சோடா வந்து நம்ம மெயினா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அழுக்குனால தான் பாதி டேண்ட்ரஃபே வந்து ஃபார்ம் ஆகுது. ஈஸ்ட் எல்லாம் ஃபார்ம் ஆகி அது டேண்ட்ரஃபா வந்து ஃபைனலா மாறுது. ஸோ அழுக்க நீக்கிறது வந்து பேக்கிங் சோடா வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்ல இருக்கு. டேண்ட்ரஃப் ஃபார்ம் ஆகுறதுக்கு இன்னொரு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் ஹீட். நம்ம பாடி ஹீட் மட்டும் இல்லை, நம்ம தலையிலையும் ரொம்ப ஹீட் அதிகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது வந்து டேண்ட்ரஃப்ல கொண்டு போய் தான் விடும். எப்போவுமே வந்து நம்ம பாடி மட்டும் இல்லை, நம்ம தலை, நம்ம ஹேர் எல்லாமே வந்து கொஞ்சம் கூலிங்காக இருக்கணும். அதனால நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயிர். இந்த கேர்டு வந்து பெரியவங்களும் யூஸ் பண்ணுறாங்க. பட் நம்ம சின்ன குழந்தைங்களுக்கும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கேர்டு வந்து நார்மலாகவே நம்ம கேர்டு வந்து யூஸ் பண்ணி நம்ம ஹேர் எல்லாம் வாஷ் பண்ணும்போது நம்ம ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்கும், நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும். ஏன்னா இயற்கையாகவே வந்து பார்த்தீங்கன்னா கேர்டுக்கு வந்து கொஞ்சம் ப்ளீச்சிங் அந்த கேரக்டர் இருக்கு. அதனால தான் அதை நம்ம ஃபேஸுக்கு கூட யூஸ் பண்ணுறோம். ப்ளீச் பண்ணுறதுக்காக அந்த கேர்டை யூஸ் பண்ணுறோம். சேம் திங் வந்து நம்ம ஹேருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். கேர்டு கூட கொஞ்சம் பெப்பர் பவுடர். ஏன்னா பெப்பர் நம்ம நார்மலாக எண்ணெய் காய்ச்சும் போது நீங்கள் குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல மிளகை வந்து பொடிச்சு போடுவாங்க. பிகாஸ் அதுக்கு வந்து கொஞ்சம் அதுக்கு ஆன்டிபயோட்டிக் அந்த தன்மை இருக்கு. ஸோ தயிர் கூட கொஞ்சம் அந்த மிளகுத்தூளை சேர்த்து நம்ம யூஸ் பண்ணணும். ஒரு 20 மினிட்ஸ் வந்து ஸ்கேல்ப்ல படுற மாதிரி நல்லா நம்ம அதை மசாஜ் பண்ணிட்டு 20 மினிட்ஸ் அப்படியே அதை அப்படி நீங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க வாஷ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து பொடுகு வந்து நீங்கிரும். நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான ஆன்டி ஏஜென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேப்பிலை. அந்த வேப்பிலையை வந்து நம்ம நிறைய விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதோட பயம் நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. ஏன்னா நம்ம இப்போ இதை யூஸ் பண்ணாமலே விட்டுட்டோம். பட் வேப்பிலை வந்து ஒரு நல்ல ஒரு ஆன்டி ஏஜென்ட். இந்த வேப்பிலை வந்து பார்த்தீங்கன்னா டேண்ட்ரஃப் போக்குறதுக்கும் அதோட பங்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது. இந்த வேப்பிலையோட சாறை எடுத்து நம்ம தேங்காய் எண்ணெயில் வந்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி மசாஜ் பண்ணால் தலைக்கு ரொம்பவே அது நல்ல ஒரு பெனிஃபிட்டை தரும். ஒரு 1/2 hourலேருந்து 1 hour வரைக்கும் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதை அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஷாம்பு போட்டு குளிக்கணும். இதை வந்து வாரம் ஒரு டைம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தால் கண்டிப்பாக வந்து டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும்.
நெக்ஸ்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் ஆலோவேரா, கற்றாழை அப்படின்னு சொல்கிறது. இந்த கற்றாழையில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன், நம்ம நிறைய டஸ்ட்டு வந்து தலையில் சேரும்போது நமக்கு வந்து இந்த ஈஸ்ட் ஃபார்ம் ஆகுது, ஈஸ்ட்டுங்கிற அந்த பூஞ்சை வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த கற்றாழைக்கு வந்து பூஞ்சை எதிர்க்கிற வந்து ஒரு குணம் இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, கற்றாழை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். ஏன்னா எல்லாருக்குமே வந்து அது செட் ஆகாது, சில ஒவ்வாமை அலர்ஜி ஏற்படும். ஸோ அதை வந்து கொஞ்சம் பார்த்து நம்ம ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணிவிட்டு அது வந்து செட் ஆகலைன்னா அதை ஸ்டாப் பண்ணிடுங்க. ஏன்னா கற்றாழை வந்து ரொம்ப கூலாக இருக்கும். ஸோ அது வந்து நமக்கு மற்ற ஸ்கின் ப்ராப்ளத்தையும் இல்லாமல் சிலருக்கு அது ஃபேஸ்லேயும் வந்து அந்த ப்ராப்ளம்ஸ் ஏதாவது வரும் இந்த கற்றாழை யூஸ் பண்ணும்போது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஓவராக வந்து கோல்டு வரும், ஏன்னா அது ரொம்பவே கூலிங்காக இருக்கும். ஸோ கற்றாழை வந்து எல்லாருக்கும் யூஸ் பண்ண முடியாது. அதை கொஞ்சம் யூஸ் பண்ணும்போது அலர்ஜி ப்ராப்ளம் உள்ளவங்க வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஆனால் இந்த கற்றாழை வந்து ரொம்பவே வந்து ஒரு எஃபெக்டிவான ஒரு பொருள். இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு அந்த எல்லோ கலரில் உள்ள ஒரு லிக்யூடு மாதிரி இருக்கும், அது வெளியே வந்ததுக்கப்புறம் அதில் உள்ளே இருக்கிற அந்த திக்காக இருக்கிற அந்த பார்ட்டை மட்டும் நல்லா எடுத்து அதை நல்லா மசிச்சு நீங்கள் தலையில் தடவுங்க. ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து நீங்கள் வந்து ஷாம்பு போட்டு குளிச்சிடலாம். ஸோ இந்த கற்றாழை வந்து ரொம்ப 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 எல்லாத்துலேயுமே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயந்தான். பட் அலர்ஜி ப்ராப்ளம்ஸ் உள்ளவங்க வந்து அதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுங்க. நார்மலாகவே ஹேர் ப்ராப்ளம்ஸ் உள்ளவங்க வந்து நம்ம டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணால் விட்டமின் சி உள்ள ஃபுட்டை சாப்பிட சொல்லுவாங்க. ஆரஞ்சு சாப்பிடுங்க, லெமன் சாப்பிடுங்க, அந்த மாதிரி விட்டமின் சி டேப்லெட்ஸ் எல்லாம் எழுதி தருவாங்க. இதுக்கு ரீசன் என்னென்னா, விட்டமின் சிக்கும் ஹேருக்கும் வந்து ரொம்பவே ஒரு தொடர்பு இருக்குது. விட்டமின் சி உள்ள ஃபுட்டு சாப்பிடும்போது ஹேர் ஃபால் சரியாகும், ஹேரோட க்ரோத் வந்து அதிகமாகும், இந்த மாதிரிலாம் உண்டு. ஸோ நம்ம ஷாம்பிள் எடுத்து பார்த்தா கூட சில நேரம் அதில் விட்டமின்ஸ் ரிலேட்டடாக சி அந்த மாதிரிலாம் எழுதியிருப்பாங்க. ஸோ விட்டமின் சி வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு பொருள். அது எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெமன். இந்த லெமன் வந்து ரொம்பவே dandruff ப்ராப்ளத்துக்கு வந்து ஒரு தீர்வாக இருக்குது. ஆனால் லெமனை வந்து நம்ம டைரெக்டாக வந்து ஸ்கின்ல தேய்க்கக்கூடாது. அதுக்கு கூட கொஞ்சம் அந்த எவ்வளோ தூரம் நீங்கள் ட்ராப்ஸ் லெமன், இப்போ ஒரு 1/4 கப்பு அதோட சாறு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த 1/4 கப்பு அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணியை அது கூட மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ 2 ஈக்குவல் அளவில் எடுத்துகிட்டு நல்ல ஒரு ஸ்பாஞ்சை வச்சு அந்த நினச்சி அதை வந்து தலையில் உள்ள ஸ்கேல்பில் வந்து படுற மாதிரி நல்லா நீங்கள் அதை வந்து தடவிக்கோங்க. ஒரு 20 to 1/2 அன் ஹவர் கழித்து அதுக்கப்புறம் இந்த ஹேரை வந்து நீங்கள் வாஷ் பண்ணால் போதும். இது வந்து ஷாம்பு போடணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா அது கொஞ்சம் ஷைனிங்காகவும் இருக்கும் இந்த லெமன் வந்து தடவும் போது. ஸோ ஒரு 20 மினிட்ஸ் கழித்து வந்து நீங்கள் வாஷ் பண்ணிடுங்க. எதையுமே வந்து ரொம்ப நேரம் நீங்கள் வந்து தலையில் விடாதீங்க. அது வந்து ஆலோவேராவாக இருந்தாலும் சரி, கர்டாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு 20 to 1/2 அன் ஹவர் போதும். அதுக்கு மேலே நீங்கள் எதையுமே விடாதீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கூல் ஆகிடும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து வேறு ப்ராப்ளம், கோல்டு அந்த மாதிரி ப்ராப்ளத்தில் வந்துடும். ஸோ எல்லாமே கரெக்டாக டைமை வந்து கீப் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா dandruff இருக்குது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல ரொம்ப வந்து இச்சஸாக இருக்கும். அந்த இடம் வந்து ஃபுல்லுமே அரிச்சு பேச்சஸ் வர அளவுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும் அதோட இச்சஸ் அண்ட் dandruff ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி கேசஸில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் வினிகரை வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து குழந்தைங்களுடைய தலைமுடியை வந்து நல்லா க்ளீன் பண்ணும். வினிகருக்கு வந்து அந்த க்ளீனிங் அந்த இது இருக்குது, அந்த தன்மை இருக்குது. ஸோ ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிடும். அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி ஃபங்கஸ் எல்லாம் வராமல் அது கம்ப்ளீட்டாக தடுத்துரும், பூஞ்சை வளர விடாது. ஸோ இரிட்டேஷன், அந்த பேச்சஸ், இது எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ஒயிட் வினிகர் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ஒயிட் வினிகரை வந்து எப்படி லெமன் யூஸ் பண்ணோமோ அதே மாதிரி அதை வந்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணி அந்த ஹேரை வந்து அந்த இதில் வந்து அலசி எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு வந்தோம், கண்டினியூஸாக வீக்லி ஒரு 2 வந்து பண்ணிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக வந்து dandruff ப்ராப்ளம் வந்து சரியாயிரும். அண்ட் ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்லிக். ஏன்னா கார்லிக்கோட ஸ்மெல்லே வந்து பார்த்தீங்கன்னா தலையில் இருக்கிற அந்த ஜெம்ஸுக்கெல்லாம் வந்து பிடிக்காது. அந்த அளவுக்கு வந்து கார்லிக்கோட ஸ்மெல்லே இவ்வளோ இருக்கும்போது அதோட எஃபெக்ட் டைரெக்டாக அந்த கார்லிக்கை யூஸ் பண்ணும்போது எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணிக்கோங்க. அந்த கார்லிக்கோட அந்த மேலே இருக்கிற தோலை வந்து நல்லா எடுத்துட்டு அதை வந்து நல்லா ஸ்கேல்பில் படுற மாதிரி நீங்கள் தடவிக்கோங்க. எந்த இடத்துல ரொம்ப அதிகமாக வந்து இச்சஸ் இருக்குது, எங்கே வந்து பேச்சஸ் இருக்கோ, அது எங்கே dandruff இருக்கோ அந்த இடத்துல வந்து நல்லா அழகாக அதை கொஞ்சம் நசுக்கி அப்படி நீட்டாக அந்த ஸ்கேல்பில் படுற மாதிரி பண்ணுங்க. ரொம்ப ப்ரெஷர் பண்ணாதீங்க. ஏன்னா ரொம்ப ப்ரெஷர் பண்ணால் அது நமக்கு இன்னும் வந்து இரிட்டேட் ஆகும். அந்த மேலே உள்ள ஸ்கின்னில் லைட்டாக ஸ்கேல்பில் படுற மாதிரி அப்படி நீட்டாக தடவிட்டு இருந்தீங்கன்னா நாளடைவில் வந்து அதில் இருக்கிற ஃபங்கஸ் எல்லாமே போயிடும், அதில் dandruff எல்லாமே போயிடும். இதை வந்து நீங்கள் எப்போ பண்ணணும் அப்படின்னா குளிக்கிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸுக்கு முன்னாடி நீங்கள் இதை மாதிரி பண்ணிவிட்டு எங்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப இச்சஸ் இருக்குது, dandruff ப்ராப்ளம் இருக்குது, பேச்சஸ் இருக்கோ யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து ஷாம்பு போட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபங்கஸ், அதுக்கப்புறம் dandruff ப்ராப்ளம், அந்த இச்சஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டாப் ஆயிரும். நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான ரெமெடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனியன்.
ஸோ அந்த ஆனியன் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லான ஒன்று. எப்படி வந்து நம்ம கார்லிக் யூஸ் பண்ணுறோமோ அந்த சேம் கான்செப்ட் தான் இது வந்து. பட் நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணாமல் அதை வந்து கொஞ்சம் மிக்சியில் அடித்து அந்த சாறு எடுத்து அதையும் வந்து நம்ம தண்ணி கூட மிக்ஸ் பண்ணி குளிக்கிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸுக்கு முன்னாடி நல்ல ஹேரில் வந்து ஸ்கேல்பில் படுற மாதிரி ஸ்பாஞ்சு வச்சு நம்ம வந்து பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது வந்து அதோட இச்சஸ் அண்ட் ஃபங்கஸ் இது எல்லாமே ரிமூவ் பண்ணிடும், டேண்ட்ரஃபும் போயிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். பட் இந்த ஆனியன் வந்து எல்லாருக்கும் ஒத்துக்காது ஆலோவேரா மாதிரி. ஏன்னா அது கொஞ்சம் அதோட கூல் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ வந்து கோல்டு அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். ஸோ அந்த ஆனியனை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரெமடிஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா நான் சொன்ன எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே எஃபெக்டிவானது. கண்டிப்பாக இது வந்து டேண்ட்ரஃப் வந்து ப்ராப்ளத்தை சரி பண்ணும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஏதாவது டாபிக் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். இட்ஸ் பை ஃப்ரம் குயின்.